வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, செந்தில்ட்ட மீனா உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு செந்தில். பார்த்தா அதுல ஒரு அழகான வாட்ச் இருக்கு. "உண்மையாவே நீ இது எனக்காக தான் வாங்குனியா மீனா?" அப்படின்னு கேட்குறாரு செந்தில். "உண்மைய சொல்லணும்னா இது என்னோட அப்பாவுக்காக நான் வாங்குனேன். எங்க அப்பாவுக்கு என்னால வாட்ச் பிரசன்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "உங்க அப்பாவுக்காக நீ ஆசைப்பட்டு வாங்குனல்ல, இத உங்க அப்பாட்ட போய் நீயே கிஃப்ட் குடுத்துரு" அப்படின்னு சொல்றாரு செந்தில். நேரா இப்போ உங்க அப்பாவ பார்த்து இந்த கிஃப்ட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்றாரு செந்தில். ஏற்கனவே கோவில்ல வாங்கி கட்டிக்கிட்டது உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நான் எதுவும் மறக்கல. அப்ப உங்க அப்பா கோவத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு செந்தில். இப்ப மட்டும் கோபம் போற மாதிரி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க மீனா. உங்க அப்பாவோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு அவர் அந்த ஹாப்பி மூட்ல இருப்பாருல்ல, இப்ப போய் நீ குடுத்துரு அப்படின்னு சொல்றாரு செந்தில். கடைசியா மீனாவை கம்பல் பண்ணி மீனாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு செந்தில். நீங்களும் கூட வாங்க அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. நான் வெளியிலேயே நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில். என்ன பார்த்தாருன்னா உங்க அப்பா இன்னும் தான் கோவப்படுவாரு அப்படின்னு சொல்றாரு. மீனா இப்போ வீட்டுக்குள்ள போறாங்க. மீனாவை பார்த்த உடனே மீனாவோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. கையில வச்சிருந்த தட்டு முதற்கொண்டு கீழே போட்டுடுறாங்க மீனாவோட அம்மா. இங்க எதுக்கடி வந்தா உங்க அப்பா வர்றதுக்குள்ள வெளியில போயிரு சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. நான் வந்ததே அப்பாவை பாக்குறதுக்காக தாம்மா அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனாவோட அப்பாவுமே இப்போ வெளியில வராரு. மீனா நிக்கிறத பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. நம்மள வேணான்னு தானே சொல்லிட்டு போனா, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிறா? இவள நீ தான் வர சொன்னியா? அப்படின்னு மீனாவோட அம்மாவ திட்டுறாரு. அம்மாவ திட்டாதீங்கப்பா. அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா அப்பா சொல்றாரு, இதுக்கு தான் சாந்தி கதவ அடைக்க சொல்லியிருந்தேன். கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு திட்டுறாரு. உங்க கோபம் எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க மீனா. உங்களோட 50th பர்த்டேவ ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு போன வருஷம் பேசிட்டு இருந்தோம்லப்பா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்குள்ளேயே எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சதும் என்னோட சேலரில இருந்து உங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி குடுக்கலான்னு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்காக தான்ப்பா இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச குடுக்குறாங்க மீனா. மீனா அப்பாவும் அந்த வாட்ச பார்த்த உடனே கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்றாரு. இருந்தாலும் அவரோட கோபம் அவரோட கண்ண மறைச்சிருது. அந்த வாட்ச வாங்கி வெளியில தூக்கி வீசுறாரு மீனாவோட அப்பா. இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவை கிடையாது. நீ வெளியில போ அப்படின்னு மீனாவ திட்டி அனுப்பிடுறாரு மீனாவோட அப்பா. மீனாவுமே இப்போ வண்டியில வரும்போது அழுதுட்டே வராங்க. செந்திலுக்கு அத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கதிர்ட்ட இத பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு செந்தில். மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மீனா அப்பாவுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள தானே வேணும். நான் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில். ஆல் தி பெஸ்ட்னே அப்படின்னு சொல்றாரு கதிர். செந்தில் படிச்சு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போறத பத்தி இப்போ மீனாட்ட சொல்றாரு கதிர். அதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க எனக்காக படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போக போறீங்களா அப்படின்னு செந்தில்கிட்ட போய் கேக்குறாங்க மீனா. ஆமா, கண்டிப்பா நான் உனக்காக இது பண்ணுவேன் மீனா அப்படின்னு சொல்றாரு செந்தில். அதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு செந்தில ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.